வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு முதல் கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறும் 96 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் வரை சந்திரயான் திட்டம் தொடரும் என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு முதல் கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் மொத்தம் 1625 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அஸ்ஸாமில் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் 5 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பிற பொருட்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்படும் என்று அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளில் மத்திய துணை ராணுவ படைகளின் 106 கம்பெனி வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்க மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் மத்திய ஆயுத காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அஸ்ஸாமில் முதல்கட்ட தேர்தலில் 35 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 86 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள உதம்பூர் மக்களவைத் தொகுதியில் 2637 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த 3658 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள டஸ்கர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மலைப்பகுதிகள் மற்றும் பதற்றமான பகுதிகளில் அமைந்துள்ள 150 வாக்குச்சாவடிகளுக்கு ஏற்கனவே பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நக்சலைட் ஆதிக்கம் அதிகம் உள்ள இத்தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. மாநிலம் முழுவதும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டத்திலும் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 13,204 வாக்குச்சாவடி அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள அறிவுரையின்படி மொத்தம் 3,303 வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள், 3,303 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 3,574 வாக்காளர் சரிபார்ப்பு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொறிக்கும் பணிகள் நிறைவேற்றப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் வாக்குப்பதிவிற்காக மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 2,751 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மற்றும் 1,573 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. பறக்கும்படை குழுக்கள், நிலைத்த கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் பொதுமக்கள் எவ்வித தூண்டுதலுமின்றி சுதந்திரமாக தங்களது வாக்குகளை பதிவு செய்யும் சூழ்நிலை ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் சிறப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளுக்கு மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திராவில் 25 தொகுதிகள், தெலங்கானாவில் 17 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள், மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷாவில் தலா 4 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கு 4வது கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். மனுக்கள் பரிசீலனை 26ஆம் தேதி நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். ஆந்திராவில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த கட்டத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஒடிஷாவில் முதல் கட்டமாக 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம்.
இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு, உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஆயுதப்படை அகாடமியில் உயர் தகவல் தொழில்நுட்ப ஆய்வகத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே நேற்று திறந்து வைத்தார். இந்திய உதவியுடன் இந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது இந்த ஆய்வகத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த ஆய்வகம் உஸ்பெகிஸ்தான் ஆயுதப்படைகளுக்கு நவீன பயிற்சியை வழங்க உதவும். முன்னதாக நேற்று ஜெனரல் மனோஜ் பாண்டே அந்நாட்டின் பாதுகாப்பு துணை அமைச்சர் திரு கல்முகமெகடோவ் ஷுக்ரத்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். தாஷ்கண்டில் உள்ள ஆயுதப்படை அருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிட்டார். ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே உஸ்பெகிஸ்தானுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். உலக மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக ஐநா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போதைய மதிப்பீடுகளின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 144 கோடி என ஐநா மக்கள் தொகை நிதியத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் மக்கள் தொகை 142 கோடியே 50 லட்சம் என அதில் கூறப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடியாக இருந்தது. சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து குறையும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் வரை சந்திரயான் திட்டம் தொடரும் என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சந்திரயான் 3 திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது என்றார். அடுத்ததாக நிலவுக்கு இந்திய விண்வெளி வீரரை அனுப்புவது தொடர்பாக இஸ்ரோ கவனம் செலுத்துவதாக திரு சோம்நாத் கூறினார். பங்களாதேஷ், இந்தியா, நேபாளம் இடையே முத்தரப்பு மின்சார ஒப்பந்தத்தை விரைவாக இறுதி செய்ய வேண்டும் என்று வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளர் திரு மசூத் பின் மோமன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் இடையேயான 3வது சுற்று ஆலோசனைக் கூட்டம் காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நேபாள தூதுக்குழுவுக்கு அந்நாட்டு வெளியுறவு செயலர் திரு சேவா லம்சால் தலைமை வகித்தார். இதில் மின் ஒப்பந்தம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த மின்சார வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறினால் இந்தியாவின் மின் பரிமாற்ற வழித்தடத்தை பயன்படுத்தி பங்களாதேஷுக்கு 500 மெகாவாட் வரை நீர் மின்சாரத்தை நேபாளம் வழங்கும். காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பீகாரைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் சோதனை நடவடிக்கையின்போது வெடிகுண்டுகளை பாதுகாப்பு படையினர் நேற்று கைப்பற்றினர். இது தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் அப்பகுதியில் தேடுதல் பணியை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஒடிஷாவின் பல இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி உயர்ந்து வருவதால் மக்கள் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் மயூர்பஞ்ச், நுவபாடா, கஜபதி மற்றும் நயாகர் மாவட்டங்களில் சில இடங்களில் மிக கடுமையான வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று முதல் 3 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் தற்போது மழை குறைந்துள்ளதாகவும் வானிலை மேம்பட்டு வருவதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அது கூறியுள்ளது. போக்குவரத்தை சீர் செய்வதிலும் இயல்பு நிலையை விரைவில் கொண்டு வரவும் கவனம் செலுத்தப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதுடன் சொத்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைன் வடக்கு பகுதியில் உள்ள செர்னிஹிவ் நகரின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதில் 60 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கஜகஸ்தான் நாட்டில் பல்வேறு பகுதிகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில வாரங்களில் 40,000 குழந்தைகள் உட்பட 1,16,000 பேர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் அவர் 6வது இடத்தை பிடித்தார். தகுதிச் சுற்றில் முதல் 8 இடங்களை பிடிப்பவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற தகுதி பெறுவார்கள் என்ற அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. இப்போட்டியில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீராங்கனை பிரணதி தகுதி சுற்றில் வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு முதல் கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறும் 96 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் வரை சந்திரயான் திட்டம் தொடரும் என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார்.
யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.